ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள பொருளை வச்சே வந்து ஹேர் க்ரோத்துக்கு நான் ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நம்ம கடையில் போய் ஹெவியாக அமௌண்ட்டு செலவு பண்ணி க்ரீம் எதுவும் வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன வெங்காயம் இதை வச்சு வெந்தயம் இவ்வளோ தான். இந்த ரெண்டே பொருளை வச்சு தான் நான் இந்த ஹேர் கேர் இது பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, சின்ன வெங்காயத்தை ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதை தோலோடு சேர்த்துக்கோங்க. தோலோடு சேர்த்துட்டு இந்த தண்ணிக்கு வந்து நம்ம நார்மல் தண்ணி ஊற்றாதீங்க. வெந்தயம் வந்து நைட்டே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நைட்டு இது சோக் பண்ணிட்டீங்கன்னா காலைல ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த தண்ணியை ஊற்றி நான் அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து வடிகட்டிக்கோங்க. ஏன்னா இந்த திப்பி தேவையில்லை நமக்கு. வெறும் வந்து அதில் உள்ள சாறு மட்டும்தான். இதை நீங்கள் டைரெக்டாகவே சின்ன வெங்காயத்தை நீங்கள் தலையில் தேய்க்கலாம். ஆனால் அது என்ன ஆகும், கண்ணு எரிய ஆரம்பிச்சிடும். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு 1 or 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதோடு விட்டுருவீங்க. அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதோட வெந்தயத்தோடு ஜாயின் பண்ணி அதோடு சேர்த்து போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கண்ணு எரியாது. ஸோ அதை வந்து நீங்கள் வார வாரம் ட்ரை பண்ணணுன்னு உங்களுக்கு தோணும். அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை பாருங்கள், சாறை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அதில் உள்ள தண்ணியோடு நான் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஒரு விழுது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். தண்ணி தேவைப்பட்டதுன்னா ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா இந்த இது இருக்குது பாருங்கள், வெங்காயச்சாறு இது கொஞ்சம் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது வந்து சீக்கிரமாக கெட்டிப்பட்டுரும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த சாறை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதில் கிளறிக்கலாம் நம்ம அந்த இது போடும்போது. ஸோ இது நல்லா க்ரோத் ஆகும். ஒரு மாதம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதோடைய நம்ம முடியிலே நமக்கு தெரியும், நம்ம இவ்வளோ முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த நம்ம கையில் பிடிச்சி பார்க்கும்போதே தெரியும் முடி. அதே மாதிரி சீப்பில் வந்து சீவும் போதும் முடி வந்து கொட்டாது, உங்களுக்கு வராது. அதனால் ஒரு மாதம் ட்ரை பண்ணிங்கனாலே அடுத்து உங்களுக்கு க்ரோத்னஸை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை நீங்கள் ட்ரை பண்ணிடுவீங்க. ஸோ நான் நெல்லிக்காவும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. பெரிய நெல்லிக்காய் குடித்தாலும் அந்த ஜூஸ் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதையும் ட்ரை பண்ணுங்கள். கூட வந்து இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது போட்டிங்கன்னா போதும். ஏன்னா வந்து இது கோல்டான உடம்புக்கு செட் ஆகாது. அதனால் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண தேவையில்லை. வாரத்தில் ஒரு முறை பண்ணிங்கன்னா எல்லா பாடி கண்டிஷனுக்கும் செட் ஆகிடும். ஸோ வெந்தயம் வந்து கோல்டு தான், ஓவர் கோல்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேஸ்ட்டாக நான் ரெடி பண்ணிக்கிறேன். தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. ஏன்னா முடியல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த பேஸ்ட்டை வந்து தேய்க்கணும். தேய்ச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விடுங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப காஞ்சி போயிடும். முடி வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஒரு 20 மினிட்ஸ் போதும். அந்த 20 மினிட்ஸில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் கண்டிஷ்னர் ஏதாவது போட்டு தான் நம்ம, அதாவது ஷாம்பு அந்த மாதிரி இல்லை, போட்டு தான் நம்மளுக்கு ஷைனிங் வரணும்னு கிடையாது. இதை போட்டுட்டு சீக்காக போட்டுக்கோங்க, அவ்வளோதான்.